ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுல்தான் அல் மர்ஷிதிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சவுதி அபிவிருத்தி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அரசு சேவைகளை மிகவும் வலுவாகவும் செயற்திறனுடனும் செயல்படுத்துவதில் முக்கியமான டிஜிட்டல் மயமாக்கலில் அதிக கவனம் செலுத்த நிதியம் உடன்பாடு தெரிவித்தது. சவுதி அபிவிருத்தி நிதியத்தால் இலங்கையில் தற்போது செயல்படுத்தப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கைக்கும் அரேபியாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் சவுதி அரேபியா வழங்கிய நிபந்தனையற்ற ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். புதிய திட்டங்களுக்கு சவுதி அரேபியா அபிவிருத்தி நிதியத்தால் வழங்கப்படும் உதவிகளை மக்களின் முக்கிய தேவைகளை அடையாளம் கண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகன் மற்றும் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வெல்ஸுக்கு இடையிலான முக்கிய சந்திப்பொன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் தனது பணிக்காலம் அடுத்த மாதத்தில் முடிவடையவுள்ளதாக தூதுவர் ஆளுநரிடம் இதன்போது தெரிவித்தார். இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புக்கும் கனேடிய அரசாங்கத்தின் உதவிகளுக்கும் ஆளுநர் நன்றியை தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் காணி தொடர்பான பிரச்சினைகள், குறிப்பாக வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நிலைமைகளை குறித்து ஆளுநர் கவலை தெரிவித்தார். போர் காரணமாக ஆவணங்கள் அழிந்தமை மற்றும் கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நில அளவைகள் போன்றவை நில உரிமை பிரச்சினைகள் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான தீர்வுக்கான தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் தூதுவருக்கு விளக்கம் அளித்தார். இதுபோன்ற பிரச்சினைகள் வடக்கிற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் பல பகுதிகளிலும் காணப்படுவதாக தூதுவர் பதிலளித்திருந்தார். மேலும் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதனை முழுமைப்படுத்துவதற்காக மேலதிக உதவிகள் தேவைப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலர் உற்பத்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதையும் அவர்களுக்கு ஏற்றுமதி சந்தைகளை உருவாக்கி கொடுக்க உதவி தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம், வடக்கு முதலீட்டு வலயங்கள் போன்ற முன்னேற்ற திட்டங்கள் பற்றியும் தூதுவர் ஆர்வத்துடன் கேட்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை அர்கம்குடா சுற்றுலா பகுதியில் மேலாடையின்றி நடந்து சென்ற வெளிநாட்டு பெண் ஒருவரை பொத்துவில் மகளிர் போலீசார் கைது செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று நண்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த குறித்த பெண் ஒரு விருந்தகத்திலிருந்து மற்றொரு விருந்தகத்தின் நுழைவாயில் வரை மேலாடையின்றி நடந்து சென்றுள்ளார். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவருடன் கடந்த 11ஆம் திகதி நாட்டிற்கு வந்த குறித்த பெண் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை அர்கம்குடா சுற்றுலா பகுதியில் உள்ள விருந்தகத்தில் தங்கியிருக்க முன்பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் இன்று பொத்துவில் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீடம் 1ஆம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் 9 மாணவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு ஒழுவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது காயமடைந்த 5 மாணவர்கள் ஒழுவில் பிரதேச வைத்தியசாலையிலும் ஏனைய 4 மாணவர்கள் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த மாதமும் 1ஆம் ஆண்டு மாணவர்களை பகிடிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒழுவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த 22 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகியங்கனை பதுளை வீதியில் 17வது மைக்கேல் அருகே பயணித்த கார் ஒன்று மகாவலி வியன்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மகியங்கனை போலீசார், மாவகடவெவ போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகள், கிராம மக்கள் இணைந்து கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாக மீட்டனர். பின்னர் காருக்குள் இருந்த இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி நாடு தழுவிய தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்கள் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி முதல் மேலதிக நேர வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்பதும் இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை தற்போதைய ஊழியர்கள் மீது அதிக வேலைப்பளு மற்றும் மேலதிக நேர பணி அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்ட 10 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 3 பகுதியில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றைய தினம் மாலை நடாத்திய சிறப்பு சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்கு நுழைந்திருந்தனர். 25 முதல் 39 வயதுக்குட்பட்ட பெண்களில் 6 பேர் தாய் நாட்டினர், 3 வியட்நாமிய நாட்டினர் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர். கைது செய்யப்பட்ட குழுவினர் தற்போது மெரிகன தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களே உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயக்கரத்னே நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்துள்ளார். இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டது. மரணம் தொடர்பான விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடாத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் மரணித்த 58 வயதுடைய ராமசாமி அந்தோணிப்பிள்ளை என்பவரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி MDR நாயக்கரத்னே முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புறப்பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழுப்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மீரிகமவில் அனுமதியின்றி காணி ஒன்றினுள் தூரியன் பழம் பறிக்க சென்ற நபர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூடு அந்த காணியின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, மேரிகமவில் 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தூரியன் தோட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகளை மேரிகம போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களில் நாடு முழுவதும் 68 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 39 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் 2025 7ஆம் மாதம் 13ஆம் திகதி வரை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.